ஒட்டுமொத்தமா இது அரசியல் தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏஏசி எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளும் இருக்கு இல்லையா? இப்ப இங்க ஒரு அகழ்வாராய்ச்சியில கிடைத்த அந்த பொருட்களோடு மட்டுமல்லாமல், அந்த அறிக்கையோடு மட்டுமல்லாமல், வேறு இடங்களோடும் இதை ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அப்ப இதை எப்படி நம்ம வேறு இடங்கள்னா இது வரைக்கும் அவங்க எங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க? வேறு எந்த இடத்தை? ஆதிச்சநல்லூரியா, அத்திரம்பாக்கத்தையா, அல்லது குடியம் கேவ்ஸியா, எதோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க? அந்த மாதிரி எந்த அறிக்கையும் சொல்லலை. அவங்க எதோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க? சமீபத்தில் அவங்க கேரவன் பத்திரிகையிலையும் எல்லா பத்திரிகையிலையும் சொல்கிற மாதிரி சரஸ்வதி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்களா? நிச்சயமாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு கோட்பாட்டை, ஒரு மாயையை உருவாக்கி அது தமிழர் நாகரிகத்தை விட தொன்மையானதுன்னு காட்டுறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் தான், அரசியல் அன்றி வேறு எதுவும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி அதிரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், சிவகலை, குடியம் கேவ்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈமச்சின்னங்கள், வட்டக்கற்கள், அதற்கு சான்றுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு அந்த மனித இனத்தில் அந்த ஹோமோ எரெக்டஸ் காலத்துக்கு இருந்து தொன்மையானது மட்டுமல்ல, தொடர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாகரிகம் தமிழ் நாகரிகம். தமிழ்நாட்டை சுற்றி, சென்னையை சுற்றி இத்தனை நேரத்தில் கிடைச்ச சின்னங்கள், அதனுடைய ஆய்வுகள் என்ன சொல்லுது? மனித நாகரிகம் இங்கே தோன்றி வளர்ந்துருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதைத்தான் மறைக்க விரும்புகிறாங்க. இது மறைக்கிறதுனால அவங்க என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே நாகரிகம். அது எங்க நாகரிகம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை செய்யறாங்க.